கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். அன்பார்ந்தவளே, காலையில் எந்திரிச்ச உடனே ஏசப்பாவுடைய ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்டுட்டு எந்த வேலையை செஞ்சாலும் அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கே, எங்குமே கிடைக்காத ஒரு சந்தோஷம் அவர் வார்த்தையில் இருக்கிறது. அந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை, உயிருள்ள வார்த்தை. என்ன வார்த்தை கேட்டால் சங்கீதம் 18:30, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். இந்த உலகத்தில் எப்படி தான் நீங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும் நினைத்தாலும், எப்படி தான் எந்த ஆபத்து இல்லாமல் வாழ வேண்டும் நினைத்தாலும், எப்படியாவது பிசாசு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விடுவான். ஆனால் அந்த பிரச்சனை நம்மளை அணுகாத அளவுக்கு நம்முடைய இயேசு மகாராஜா நம்மளுக்கு கேடகமாக இருக்கிறார். கேடகம் என்பது நம்ம மேலே வருகிற பிரச்சனையை தாங்கி பிடிக்கிறது, நம்ம மேலே விழக்கூடிய அம்பை தாங்கி பிடிக்கிறது, நம்ம மேலே ஒரு கல்லெறியை தாங்கி பிடிக்கிறது தான் கேடகம். அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நம்ம மேலே விழ வேண்டிய கல்லெறி, நம்ம மேலே விழ வேண்டிய நிந்தையை, நம்ம மேலே விழ வேண்டிய அந்த போராட்டத்தை என் தகப்பன் கேடகமாக இருந்து நம்மளுக்கு அடி விழுகாமல் அவர் பாதுகாத்துக்கிறார். அதான் அவர் என்ன சொல்கிறாரு, கர்த்தர் நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். கர்த்தரை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். அதனால் அவர் உங்களுக்கு கேடகம் இருக்கிறபடினால அவன் அதை செஞ்சு விடுவான், இவனுக்கு இந்த பிரச்சனையை கொடுத்து விடுவான், அவரை பார்த்தா பயமாக இருக்குது, இவரை பார்த்தா பயமாக இருக்குது. ஒன்றும் பயப்படாதீங்க, நம்ம இயேசு உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார். உங்கள் மேலே ஒரு நிந்தையும் உங்கள் மேலே எரியப்படாது, எந்த அவமானம் உங்கள் மேலே எரியப்படாது, எந்த போராட்டம் உங்கள் மேலே எரியப்படாது. காரணம், அவர் கேடகமாக இருக்கிறார். உங்கள் மேலே விழ வேண்டிய அடியை அவர் வாங்கிக்கிறார், உங்கள் மேலே விழ வேண்டிய அந்த கல்லெறியை அவர் வாங்கிக்கிறார். அதனால் அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறாருங்க. என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். அதனால் உங்கள் மேலே எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் சொல்லுங்கள், ஏசப்பா எனக்கு கேடகமாக இருக்கிறாரு, எந்த பிரச்சனையும் என் மேலே வர முடியாது. ஏசப்பா என் மேலே அற்புதராக இருக்கிறாரு, எந்த பிரச்சனையும் வர முடியாது. சொல்லி பாருங்களேன். எந்த துர்ச்செய்தியும் உங்களை அணுக முடியாது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை, நீங்கள் தேவனால் மறக்கப்படுவதில்லை. தேவன் உங்களுக்கு கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அதனால் சந்தோஷமாக இருங்க, களி கூறுங்க. உங்கள் மேலே ஆபத்து வர்ற மாதிரி ஒரு வித பயம் உங்களுக்கு இருக்கிறதா? கர்த்தர் சொல்கிற, மகளே நீ பயப்படாத, உன் மேலே அம்பு எறிவாங்க, ஆனால் உன் மேலே படாது, நான் வாங்கிக்குவேங்கிறார். உன் மேலே கசப்பான வார்த்தை அம்பு எய்கிறாங்க, ஆனால் அது உன் மேலே படாது, நான் வாங்கிக்கிறேன், நீ பயப்படாத, தைரியமாக இருக்கிறார். அதனால் இன்றைக்கி அவர் என்னை அவமானப்படுத்தி விடுவார், இவர் அவனை அவமானப்படுத்தி விடுவார், அந்த பிரச்சனை எனக்கு வந்துடும், மேலதிகாரி என்ன அதை பண்ணிடுவார், இதை பண்ணிடுவார்னு சொல்லி நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு அரணும் கோட்டையும் அவர் கேடகமாக இருக்கிறார். உங்கள் துர்க்கண்ணாக்கள் முடிந்தது, தைரியமாக இருங்க. எந்த பிரச்சனையும் உங்களை அணுக முடியாதுங்க. உங்களை சுற்றி அவர் வேலி அடிச்சிருக்கிறார், அக்கினி மதில் உங்களை சுற்றி இருக்கிறது. ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தர் இருக்கிறார். இரத்த கோட்டைக்குள்ள நீங்கள் மறைஞ்சிருக்கிறீங்க. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது பிரச்சனை, நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது அவமானம், எல்லாவற்றையும் இயேசு பார்த்து கொள்வார். எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை அணுகாது. அவர் இரத்தம் உங்கள் மேலே இருக்கிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைவென்று போனாலும் அவர் பண்ணின உடன்படிக்கை மாறாது. அவருடைய இரத்தத்துக்குள்ளே நீங்கள் மறைந்திருக்கிறீர்கள், இரத்த கோட்டைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. சத்துரு உங்கள் பக்கத்தில் வர முடியாது, வந்தாலும் ஓடிடும். காரணம், அவருடைய இரத்தம் நம்மளுக்கு பாதுகாப்பு. அவர் ரத்தம் நம்மளுக்கு கேடகம் பலமாக இருக்குது. ரத்தத்தை சிந்தி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறாரு. தைரியமாக இருங்க. உங்களுக்கு நான் சுபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, உண்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கேடகமாக இருக்கிறீங்க. உங்களை நம்புகிற எல்லாருக்கும் நீங்கள் ஒரு கேடகம், நீங்கள் ஒரு பலன், நீங்கள் ஒரு கோட்டை. தகப்பனே, உடைய மகிமையின் கரம், உடைய கிருபையின் கரம், உடைய பலத்தின் கரம், உடைய அற்புத கரம் கூட இருப்பதாக. இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கள், புதிய காரியம் செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.